அதிமுகவுக்கு இன்று எழுந்துள்ள பரபரப்பு சாதாரணமானது அல்ல. விழுப்புரத்தில் முன்னாள் எம்எல்ஏ அர்ஜுனன் அவர்கள் ஊடகங்களை சந்தித்து வைத்த குற்றச்சாட்டுகள் கழகத்தை உலுக்கியுள்ளன. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டுமென்றால் 15 கோடி கொண்டு வாருங்கள் என்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் என அவர் முன்வைத்த முக்கியமான குற்றச்சாட்டு அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதோடு நிற்கவில்லை. தேர்தல் சமயத்தில் கட்சி நிர்வாகத்திடம் இருந்து எந்த நிதி உதவியும் கிடைக்கவில்லை, ஒற்றை ரூபாய் கூட ஒதுக்கவில்லை என்று அவர் வேதனை தெரிவித்தார். அம்மா தலைமையில் வாய்ப்பு குறைவான தொகுதிகளுக்கு கூட உதவி சென்றது. ஆனால் இப்போது அந்த நடைமுறை இல்லை. உரிய ஆதரவு கிடைத்திருந்தால் சில வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட தோல்விக்கு CV சண்முகம்தான் காரணம் என்று பழி போடுவது சரியல்ல. இந்த பின்னடைவுக்கு முழு பொறுப்பும் கட்சியின் உயர்மட்ட தலைமையை ஏற்க வேண்டும் என்று குற்றம் சாட்டினார். தேர்தல் நேரத்தில் இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு தற்போது பதவிகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் ஆண்டுகளாக உழைத்த நிர்வாகிகள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் என்பதும் அவரது குற்றச்சாட்டு. கடந்த சில மாதங்களாக CV சண்முகம் மற்றும் அவரது ஆதரவு வட்டம் தலைமையின் முடிவுகளை வெளிப்படையாக கேள்வி கேட்டு வருகிறது. இதன் எதிரொலியாக அவரது ஆதரவாளர்கள் என அடையாளப்படுத்தப்பட்ட பல மாவட்ட மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் தற்போது பதவியிலிருந்து அகற்றப்பட்டுள்ளனர். 2026 தேர்தலில் 234 47 இடங்கள் மட்டுமே வந்த நிலையில் இது அதிமுக வரலாற்றில் கண்டிராத சரிவு என பலரும் கூறினர். ஆனால் இதற்கான பொறுப்பை ஏற்க யாரும் முன் வரவில்லை. மாறாக பணம் இருந்தால்தான் பதவி என்ற நடைமுறை வலுத்து வருகிறது. கொள்கைக்காக இணைந்தவர்கள் ஓரம் கட்டப்பட பணபலம் உள்ளவர்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது. இந்த போக்கு தொடர்ந்தால் எம்ஜிஆரும் அம்மாவும் வளர்த்த இயக்கத்தின் அடையாளமே அழிந்துவிடும். இப்படிப்பட்ட சூழலில் கோவையிலிருந்து ஒரு மாற்றுக் குரல் வலுவாக ஒலிக்கிறது. அது SP வேலுமணி அவர்களின் குரல். சமீபத்தில் வெளிநாட்டவர் ஒருவருக்கும் உள்ளூர் ஓட்டுநருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் விவகாரத்தில் காவல்துறை சுணக்கம் காட்டியது. இதை அறிந்தவுடன் SP வேலுமணி அவர்கள் சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்றார். காவல் அதிகாரியிடம் உடனே களத்திற்கு வாருங்கள், தாமதித்தால் பிரச்சனை பெரிதாகும் என்று உறுதியாக தெரிவித்தார். மக்கள் பாதுகாப்பு விஷயத்தில் எந்தவித சமரசமும் கூடாது என்பதை செயலில் காட்டினார். இதுவே அம்மா நமக்கு கற்றுத்தந்த பாடம். அறிக்கை விடுவது அல்ல, பிரச்சனை உள்ள இடத்திற்கு செல்வது. பதவி சுகத்திற்காக அல்ல, பொதுமக்களுக்காக நிற்பது, உழைப்பாளியை மதிப்பது. இன்று கழக தொண்டர்களின் ஒரே விருப்பம் இதுதான். கோடி கேட்கும் தலைமை வேண்டாம், களத்தில் இறங்கும் தலைமை வேண்டும் என்பதுதான். அந்த எல்லா தகுதிகளும் SP வேலுமணி அவர்களிடம் இருக்கின்றன. எனவே அதிமுகவை மீட்டெடுக்கவும் அம்மாவின் பெயரை காப்பாற்றவும் வேண்டுமென்றால் தலைமை மாற்றம் கட்டாயம். அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக SP வேலுமணி அவர்கள் பொறுப்பேற்பதே இயக்கத்தின் ஒரே வழி.